Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வெளிவருகின்ற தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. இதுவரை இந்த பிரச்சனையை நான் அறிந்திருக்கவில்லை. இவ்வாறு இதுவரை என்பதை, அதாவது இப்போ வரை, இப்பொழுது வரை என்பதை நாம் ஆங்கிலத்தில் till now அப்படின்னு பேசும்போதும் எழுதும் போது until now என்றவாறும் பயன்படுத்திக் கொள்வோம். வாங்க உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். இதுவரை இந்த பிரச்சனையை நான் அறிந்திருக்கவில்லை past tenseல நெகட்டிவ் வடிவத்தை பயன்படுத்துகின்றோம். I didn't know about this issue till now. I didn't know about this issue till now. Again, I didn't know about this issue till now. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. I didn't know about this issue till now. இதுவரை இந்த வெற்றியை அடைய அவள் கடினமாக உழைத்தாள். இது simple past tenseல தான் இருக்குது. வாங்க பார்ப்போம். She worked hard. இதுவரை till now. எதற்காக? வெற்றியை அடைய, to achieve this success. She worked hard till now to achieve this success. Again, she worked hard till now to achieve this success. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She worked hard till now to achieve this success. இப்ப வர நான் என்னுடைய நாட்டிற்கு வெளியே பயணம் செய்யவில்லை. அதாவது என்னுடைய வாழ்நாள் அனுபவத்தை சொல்கின்றேன். இவ்வாறு வாழ்நாள் அனுபவத்தை சொல்வதற்கு நாம் present perfect tense பயன்படுத்துவோம். அது இந்த நெகட்டிவ் வடிவம், பயணம் செய்யவில்லை. I haven't traveled outside my country till now. I haven't traveled outside my country till now. Again, I haven't traveled outside my country till now. இதுவரை நான் மீன் சாப்பிடவில்லை. Please comment your answer. Very good. இதுவரை இந்த மறைந்துள்ள குகையை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. யாருமே கண்டுபிடிச்சில்ல. ஒரு குகை ஒன்று மறைஞ்சிருக்குது காட்டுக்குள்ள, யாருமே இதுவரை அதை கண்டுபிடிக்கல. No one has discovered this hidden cave till now. No one has discovered this hidden cave till now. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. இப்ப என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. No one has discovered this hidden cave till now. அதுக்குள்ள நான் வந்தடைந்து விடுவேன். இவ்வாறு அதுக்குள்ள, அதற்குள் இப்படியாக சொல்வதற்கு ஆங்கிலத்தில் நாம் பயன்படுத்துவது by then. வந்தடைந்து விடுவேன். Future perfect tense. Future perfect tense எவ்வாறு அமையும்? Will have plus V3 form. Subject plus will have plus V3 form. இங்கு future tenseல எங்களுக்கு subject வந்து singular-ஆ plural-ஆ இப்படி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. Subject singular-ஆ இருந்தானே, plural-ஆ இருந்தானே, will have plus V3 form என்ற வடிவத்தில் அமையும். சொல்லி பார்ப்போம். நான் வந்தடைந்து விடுவேன். I will have reached by then. I will have reached by then. Again, I will have reached by then.
அதற்குள் நான் எனது பணிகளை முடித்து விடணும். ஒரு குறிப்பிட்ட நேரமோ இல்ல ஒரு தவணையோ ஏதோ ஒன்றுக்குள்ள நான் இந்த பணிகளை எல்லாம் முடித்திடணும். I should have completed my tasks by then. I should have completed my task by then. Again, I should have completed my task by then. எல்லாரும் பாய் சொல்லி பாருங்க. Splendid. I should have completed my task by then. அதற்குள் அவன் தன்னுடைய திறன்களை மேம்படுத்தி இருப்பான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள. He will have improved his skills by then. He will have improved his skills by then. Again, he will have improved his skills by then. அதற்குள் அவர்கள் விமான நிலையத்தை சென்றடைந்திருப்பார்கள். Please comment your answer. Amazing. அதற்குள் நாம் போதுமான பணத்தை சேமித்திருப்போம். Please comment your answer. Very good. இப்பொழுதெல்லாம் குழந்தைகள் மின்னணு சாதனங்களில் அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ்ல அதிக நேரத்தை செலவழிக்கின்றார்கள். இப்பொழுதெல்லாம் இதை நாங்க ஆங்கிலத்துல nowadays அப்படின்னு சொல்வோம். இங்க 3 சொற்கள் காணப்படுகின்றன. nowadays மூன்றையும் சேர்த்து ஒரு சேர எழுதி ஒரு சொல்லாக பயன்படுத்துவோம். nowadays children spend more time அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். எதனில்? on electronic devices. Nowadays children spend more time on electronic devices. எல்லாரும் பாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Nowadays children spend more time on electronic devices. இப்பொழுதெல்லாம் அவள் மொபைலில் அதிக நேரத்தை செலவழிக்கிறாள். Please comment your answer. Wow, bravo, you got it. இப்பொழுதெல்லாம் ஆரோக்கியமான உணவு முறை முக்கியமாக இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் nowadays healthy eating has become a priority. Nowadays healthy eating has become a priority. Again, nowadays healthy eating has become a priority. இப்பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட ஒவ்வொருவரும் ஒரு ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிறார்கள். Nowadays almost everyone owns a smartphone. Nowadays almost everyone owns a smartphone. எல்லாரும் பாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Nowadays almost everyone owns a smartphone. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? till now என்பதையோ by then என்பதையோ nowadays என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்க, எழுதி பாருங்க, பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers. And if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.